அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ ஹாத்தமின் நபியீன் வ அலா அலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால நம்முடைய ஹனஃபி மத்ஹபுடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து அல்லாஹுடைய கிருபையால தொழுகை சம்பந்தமான விஷயங்களை நாம் ஆரம்பம் செய்து இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் ஏராளமாக இருந்தாலும் அதில் ஒவ்வொரு நாளும் அல்ஹம்துலில்லாஹ் சில முக்கியமான சட்டங்களை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அல்லாஹுடைய கிருபையால் நாம் சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மென்மேலும் இந்த தீனுடைய சட்டங்களை விஷயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. இப்போ கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்ஷல்லா கடைசி வீடியோவில் நாம் போட்டோம் என்னங்க, அதாவது நஃபில் தொழுகைகளை இந்த நேரங்களில் நீங்கள் தொழுவக்கூடாது. சரிங்களா? முதல்ல நாம் பார்த்தோம் எந்த 3 நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக இருந்தாலும் நாம் தொழுவக்கூடாது. அடுத்து நாம் பார்த்தோம் கடைசி வீடியோவில் நஃபிலான தொழுகைகளை குறிப்பாக இந்த நேரங்களில் நீங்கள் தொழுவாதீர்கள், அது மக்ரூவாக்கப்பட்டது, தடையாக்கப்பட்டது என்பதாக கடைசி வீடியோவில் நாம் போட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அந்த தொழுகையுடைய சட்டங்கள் அதனுடைய தொடராகவே அதனுடைய கண்டினியூவாகவே இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய சில ஃபரதான விஷயங்கள். அன்பாந்தவர்களே, தொழுகையுடைய ஃபரதுகளை 2 வகையாக நமக்கு பிரித்து காட்டுகிறார்கள். அதில் ஒரு முதல் பிரிவை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இருந்தாலும் நம்ம என்னங்க ஒரு வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறது, ஒரு வாட்டி நம்ம நினைவு கூர்ந்து பார்த்து கொள்வது, அது என்னங்க நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ பாருங்க, தொழுகையுடைய ஃபரதுகளை 2 வகையாக பிரித்து வெளி ஃபருதுகள் உள் ஃபருதுகள் என்பதாக நமக்கு ஷரியத்தில் உலமாக்கள் நமக்கு பிரித்து காட்டுகிறார்கள். அப்போ பாருங்க, முதல்ல தொழுகையுடைய ஃபரதுகள் வெளி ஃபருதுகள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வெளி ஃபருதுகள் எவ்வளவோ அது என்ன. அன்பாந்தவர்களே, முதல்ல ஒரு பேசிக்கை நம்ம விளங்கணும். தொழுகைக்காக சில ஃபரதான விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபரதான விஷயங்களில் ஒரு ஃபரது மிஸ் ஆனாலோ நம்முடைய தொழுகைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு தொழுது, நம்ம தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி சிரமப்பட்டு வந்து அல்லாஹ்விற்காக முழுமையாக உது செய்து அழகாக செய்து நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு ஃபரதான விஷயங்கள் மிஸ் ஆயிட்டாலும் நம்முடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகாது. அதனால தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையுடைய வெளி ஃபருதுகளை உள் ஃபருதுகளை கொஞ்சம் உன்னிப்பாக அனைவர்களும் அதை மனப்பாடமாக இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை பாருங்க, தொழுகையுடைய வெளி ஃபருதுகள் மொத்தம் 7ங்க. சரிங்களா? தொழுகையுடைய வெளி ஃபருதுகள் மொத்தம் 7. அதில் முதல் விஷயம் நம்முடைய என்னங்க உடல் சுத்தம். முதல் விஷயம் நம்முடைய உடல் சுத்தம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுத்தத்தை மிகவும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். முதல்ல உடல் சுத்தம், இரண்டாவது உடல் சுத்தமாக இருக்குதா, அடுத்து நம்ம பார்க்கணும் நம்முடைய உடை சுத்தம். நம்முடைய உடல்லையும் எந்த விதமான நஜீஸும் அசுத்தமும் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்முடைய ஆடைகளில், இப்போ நம்ம தொழுவ போகிறோம், நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்முடைய உடலை கவனிக்கணும். இரண்டாவது ஆடைகளை நாம் கவனிக்க வேண்டும். அதிலேயும் எந்த விதமான நஜிசுகளும் இருக்கக்கூடாது. மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது வெளிஃபருது என்னங்க? நம்முடைய இடம் சுத்தம். புரியுதா? உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். நம்முடைய இடமும் என்னங்க சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு கால் இந்த 2மே சரியா இருக்கு, ஆனால் இடம் சுத்தமாக இல்லை. இடத்துல ஏதாவது ஒரு நஜிசுகள், இப்போ ஏதாச்சும் ஒரு சஃபருக்கு நம்ம போறோங்க, உதாரணமா சஃபருக்கு நாம் போகும்பொழுது இந்த விஷயத்தை நம்ம மிகவும் கவனிக்கணும். இப்போ மஸ்ஜிதுகளே இல்லை, தேடி நம்ம பார்க்குறோம் என்னங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம முசல்லாவை போட்டு நம்ம தொழுகிறோம்னு சொன்னால் அந்த தொழுகை நமக்கு பாருங்க, முதல்ல அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை 3 விஷயங்களை கொண்டு சிறப்பித்துள்ளான் என்பதாக நம்ம பார்த்தோம் அல்லவா? அதில் ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் இந்த பூமி முழுக்க சஜதா செய்யும் இடமாக அல்லாஹ் இந்த உம்மத்தை சிறப்பித்து வைத்துள்ளான். அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதனால சஃபர்களில் நம்ம போனாலும் மஸ்ஜிதுகள் இல்லைனாலும் வக்து முடிய போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளால எங்கே முடியுதோ அங்கே முசல்லாவை போட்டு நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தொழுவும் பொழுது அந்த இடம் சுத்தமாக இருக்கான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஒரு கால் ஏதாவது அந்த பிராணிகள், ஏதாவது அந்த என்னங்க வாயில்லா ஜீவராசிகள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசுத்தம் அது ஆக்கி வச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த இடத்துல தொழுவ முடியாது. அதனால முதல்ல நம்ம அந்த இடத்தை என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். அப்போ உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமாக இருக்கணும், நம்முடைய இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். புரியுதா? அடுத்த 4வது விஷயம் என்ன? இந்த நம்முடைய மறைவிடத்தை நாம் மறைக்க வேண்டும். சரிங்களா? நம்முடைய மறைவிடம் என்னங்க? அதாவது நம்முடைய தொப்புளில் இருந்து இந்த முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நம்ம இந்த கால் முட்டி, இந்த முட்டிக்காலுக்கு கொஞ்சம் கீழ் வரைக்கும் நம்ம என்ன செய்யறதுங்க? நம்ம மறைப்பது. இது ஒரு மறைவான விஷயங்களை அது மறைப்பது ஃபரதாக இருக்கிறது.
நிர்வாணமாக நம்ம தொழுவ முடியாது. அதனால தொப்புளில் இருந்து அந்த முட்டிக்கால் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு கீழே வரைக்கும் நம்ம என்ன செய்யறதுங்க, மறைப்பது அது ஃபரதாக கடமையாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, 5வது வெளிஃபரதான விஷயம் தொழுகைக்கான வக்து வருவது. சரிங்களா, இப்போ தொழுகைக்கான நேரம் வர வேண்டும். இப்போ உதாரணமா நம்ம அசர் தொழுகையை தொழுகிறோம்னு சொன்னா அந்த அசருடைய நேரத்துல தான் நம்ம என்ன செய்யறது, அந்த ஃபரதான வக்தை நாம நிறைவேற்றுவது. இல்லைன்னா நம்ம மற்ற நேரங்கள்ல இந்த அசர் தொழுகிறது அல்லது அசருடைய நேரத்துல நம்ம மக்ரிப தொழுகிறது இப்படி நம்ம ஆக்கக்கூடாது. அந்த வக்துக்குரிய நேரம் என்னங்க, அந்த நேரத்துல ஹாதிராகுவது. இது 5வது. அடுத்து 6வது வெளிஃபரது என்னங்க, கிப்லாவை முன்னோக்கி நாம நிற்பது. இதெல்லாம் தொழுகைக்கு வெளியே நாம கடைபிடிக்க வேண்டிய ஃபரதான விஷயங்கள். அதனால தான் நம்ம வெளிஃபரதுகள் என்பதாக சொல்றோம். இப்போ பாருங்க, கிப்லாவை முன்னோக்கி நாம நிற்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு சஃபருக்கு நம்ம போறோம், நம்ம அந்த கிப்லா நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஏதோ நம்முடைய மனசு இங்கே தான் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம அப்படியே என்ன செய்யக்கூடாது, நின்று விடக்கூடாது. முதல்ல இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி நம்முடைய ஃபோன்கள்லையும் இருக்குது, அல்லது அது ஏதாச்சும் ஒரு காம்பஸ் அது மாதிரி நம்ம வச்சு என்ன செய்யறது, கிப்லா எந்த பக்கம் இருக்கிறது என்பதை நம்ம ஆய்வு செய்த பிறகு தான் நம்ம தொழுவணும். ஒரு கால் நம்ம எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் நம்ம ஏதோ ஒரு போன போக்கில் நம்ம நின்று விட்டோம் என்று சொன்னால், ஒரு கால் அந்த கிப்லாவும் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம தொழுகையை ஃபசாதாயிடும், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நம்ம ஆய்வு செய்து கிப்லா எந்த பக்கம் என்பதை நம்ம யோசித்து சிந்தித்து அக்கம் பக்கத்தில் நம்ம விசாரித்து தான் நம்ம என்ன செய்யணும், கிப்லாவை முன்னோக்கி நிற்கணும். இது ஃபரதான விஷயம். அடுத்து 7வது விஷயம் என்னங்க, நியத்து செய்யணும். இப்போ நான் உதாரணமா அசருடைய தொழுகைக்காக நான் என்ன செய்றேன், இப்போ நான் போறேன், அப்போ அசருடைய தொழுகை ஒண்ணு நியத்து அரபியிலே செய்யறது அல்லது நமக்கு எப்படி முடியுதோ. உதாரணமா பாருங்க, அசருடைய 4 ரகாத் ஃபரதான தொழுகை, இந்த இமாமின் பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக நான் தொழுகின்றேன், இதே இமாமா இருந்தாங்கன்னு சொன்னா தொழு வைக்கின்றேன் என்பதாக நியத்து செய்யறது. இதுதான் இந்த 7ம் தொழுகைக்கு வெளியே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஃபரதான விஷயங்கள். நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன், இந்த 7 ஃபரதுகளும் கொஞ்சம் சுருக்கமா நம்ம கண்டிப்பாக நாம இன்ஷா அல்லாஹ் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல என்னங்க, உடல் சுத்தம். 2வது உடை சுத்தம். 3வது இடம் சுத்தம். 4வது நம்முடைய மறைவிடத்தை நாம் மறைத்தல். 5வது பாருங்க, தொழுகையுடைய நேரம் ஹாதிராகுவது. 6வது என்னங்க, கிப்லாவை முன்னோக்கி நிற்பது. 7வது என்ன, அந்த தொழுகைக்காக வேண்டி நம்ம நியத்து செய்யறது. சரிங்களா, இதான் தொழுகைக்கு வெளியே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஃபரதான விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே தொடரோடு தொழுகை உடைய உள்ஃபருதுகள் எவ்வளவோ அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம ஒரேடியாக சொல்லிட்டா நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை மனனம் செய்ய முடியாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், முடிந்த அளவுக்கு எல்லா ஃபரதான விஷயங்களையும் நம்ம மனனம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். சுன்னத்து, அந்த முஸ்தஹப் அதெல்லாம் நம்ம புரிந்து வைத்துக் கொண்டாலும் இந்த முடிந்த அளவுக்கு ஃபரதான விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் எப்பவுமே மறக்காதீர்கள். முடிந்த அளவுக்கு அதை நம்முடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபரதான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு குளறுபடி ஆனாலும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம அந்த தொழுதும் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் பிரதான விஷயங்களை உள்வாங்கி அதை மனனம் செய்து கொள்ளுங்கள். நீங்களும் மனனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்கள், தெரிந்தவர்கள் அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.